ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பியூட்டிஷியன் கிளாஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட் த்ரெட்டிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுதான் பிஃபோர் அவங்களோட ஹேர், இது ஆஃப்டர் எப்படி கட் பண்ணியிருக்கா பாருங்கள். ஸோ இது ப்ரொசீஜர் படி ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு த்ரெட்டிங் கிளாஸ் தான் கற்றுக்க போகிறோம். ஸோ கஸ்டமர் உட்கார வச்சுட்டு நம்ம பேக்கில் இருக்கணும். ஃபர்ஸ்ட்டு நம்ம எந்த சைடு இருக்கணும், லெஃப்ட் சைடு இருக்கணும். லெஃப்ட் சைடு இருக்கும் போது நீங்கள் ஃப்ரண்ட் சைடில் இருக்காமல் பேக்கில் தான் இருக்கணும். அதுதான் ப்ரொசீஜர். அப்போ தான் கரெக்டாக த்ரெட்டிங் வரும். லெஃப்ட் சைடு முடிச்சிட்டிங்கன்னா, பேக்கில் நின்று முடிச்சிட்டிங்கன்னா ரைட் சைடுக்கு வரணும். ரைட் சைடு அப்போ நீங்கள் ஃப்ரண்ட்லேருந்து தான் பண்ணணும். லெஃப்ட் சைடில் இருக்கும்போது பேக்கில் இருந்து பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. லெஃப்ட் சைடில் இருக்கும்போது பேக்கில் இருந்து பண்ணணும். ரைட் சைடில் இருக்கும்போது ஃப்ரண்ட்ல இருந்து த்ரெட்டிங் பண்ணணும். இதுதான் ப்ரொசீஜர். இந்த ஃபர்ஸ்ட் இப்போ காட்டன் எடுத்துக்கணும். காட்டனை டால்கம் பவுடரில் டிப் பண்ணி இதில் அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஸ்க்ரூலி ப்ரஷ் அண்ட் சிசரில் ஷேப் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் எடுக்க வேண்டிய ஹைப்ரோஸ் வந்து லெஃப்ட் இல்லை ஷேப் பண்ணி ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்க்கணும். அவங்கள ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்துட்டு ஷேப்பாக இருக்கா பார்த்துட்டு இந்த ஹைப்ரோ கட் பண்ணணும். இந்த சைடில் எக்ஸ்ட்ராஸ் மட்டும் எடுக்கணும். இப்போ நம்ம த்ரெட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாருக்குமே ஒரு பீக் லைன் இருக்கும். அந்த பீக் லைன் ஆண்ட தான் கரெக்டாக பிடிக்கணும். நான் அவங்கள பிடிக்க வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி அவங்கள பிடிக்க வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் கட் பண்ணிவிட்டு கீழேயும் பேக்கில் கட் பண்ணணும். அவ்வளோதான். இதுதான் ப்ரொசீஜர். இந்த மாதிரி தான் பிடிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக த்ரெட்டிங் வரும். ஸோ த்ரெட்டிங்கை நான் கையில் எப்படி எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டேன் முன்னாடியே. இப்போ பாருங்கள், அதே மாதிரி எடுத்துட்டு நீங்கள் பிகனராக இருந்தீங்கன்னா ஃபோர்ஹெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுதான் மெயின். இப்போ பாருங்கள், இப்போ நான் ஒரு ஃப்ரீஸ் பண்ண போகிறேன். அந்த இடத்துல தான் நம்ம ஹேர்ஸ் எல்லாம் கட் ஆகும். இதுதான் சிசர் பாயிண்ட். இந்த சிசர் பாயிண்டில் தான் நம்ம எல்லா ஹேர்ஸும் கட் ஆக போகுது. இது பக்கத்தில் இருக்குதா, இதுதான் அட்ஜஸ்டிங் ஹேண்ட். ஓகேவா, இது லெஃப்ட் ஹேண்டில் நம்ம சுருட்டிக்கிறோம். இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம். மேலே வந்து இருக்குல்ல ஒரு நூல், அது வந்து நம்ம வாயால் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். ஓகேவா, அது நல்லா டைட்டாக பிடிக்கலைன்னா நம்ம த்ரெட்டிங் லூஸ் ஆகிடும். அது எவ்வளோ நீங்கள் டைட்டாக பிடிக்கிறீங்களோ நம்மளுக்கு ஹைப்ரோ நல்லா கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். இந்த 3 ப்ரொசீஜரை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். ஒரு நூல் வந்து நம்ம வாயில் இருக்குது. ஒன்று வந்து ரைட் ஹேண்டில் இருக்கிறதுல தான் நம்ம சிசர், அந்த ரைட் ஹேண்டில் தான் நம்ம கட் பண்ணுறோம். லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிறது நம்மளோட அட்ஜஸ்டபிள். நம்ம எதில் த்ரெட்டிங் பண்ணிவிட்டு இழுக்கிறோமே அது வாயால் நம்ம இழுக்கும். ஓகேவா, இதை நீங்கள் நான் கற்றுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு தெரியும். ஸோ ஹேண்ட் ஆன் ப்ராக்டிஸ் கம்பல்சரி. கவனமாக பாருங்கள். நான் அந்த பீக் லைனில் தான் பிடிக்கிறேன். ஏன்னா வலிக்கிட்டு போயிடும் அவங்களுக்கு. அதனால் கையில் பிடிச்சி நல்லா பீக் லைனில் கட் பண்ண போகிறேன். ஸோ சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற பாருங்கள். சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த பீக் லைன் எங்கே இருக்குதோ அது வரையும் கட் பண்ண போகிறேன். அவ்வளோதான். அதாவது நம்மளோட ரைட் சைட் கையில் தான், அதுதான் சிசர். அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் கட் பண்ணாது. அதுக்குள்ளே எந்த ஹேர்ஸ் போவோமோ அந்த ஹேர்ஸ் மட்டும்தான் கட் ஆகும். அது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த பீக் எங்கே இருக்குதோ அது வரையும் தேவையில்லாத ஹேர்ஸை கட் பண்ணுறேன். எவ்வளோ நீங்கள் பார்க்குறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு சீக்கிரமாக நீங்கள் கற்றுக்கலாம். கண்ணால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம் இந்த த்ரெட்டிங்கை. நல்லா த்ரெட்டிங் கற்றுக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இந்த த்ரெட்டிங் பார்த்து அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, எங்கள் மேடம் என்ன சொல்லி கொடுத்தாங்க, நல்லா பார்த்துட்டு நல்லா கோத்ரூ பண்ணு. நல்லா பார்த்துட்டு உன்னோட சிஸ்டர்ஸுக்கு, உங்கள் பிரதர்ஸ்க்கு காலில் இது மாதிரிலாம் பண்ணிப்பார். உன் காலில் த்ரெட்டிங்கை நல்லா வரைஞ்சிட்டு அதில் பண்ணிப்பாருன்னு சொன்னாங்க. ஸோ இதே மாதிரி தான் படிப்படியாக ஃபோர்ஹெட்லேருந்து கொஞ்சம் ஹைப்ரோஸ்க்கு இது மாதிரி போய் தான் நான் கற்றுக்கிட்டேன். எனக்கும் நல்லா வந்துச்சு. சீக்கிரமாகவே கற்றுக்கிட்டேன். ஒரு 3 மந்த்ஸ்லேயே நான் கற்றுக்கிட்டேன் த்ரெட்டிங்கை. நீங்களும் எவ்வளோ நல்லா பார்த்துட்டு கோத்ரூ பண்ணுறீங்களோ ஈஸியாக நீங்களும் கற்றுக்கலாம். இப்போ சொல்ல போகிறது தான் ரொம்ப மெயின். இந்த சைடு மட்டும் இப்போ நான் ப்ளக் பண்ணுறேன்ல, த்ரெட்டிங் பண்ணுறேன்ல, இந்த சைடு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ ரொம்ப டைட்டாக அவங்கள பிடிக்க சொல்லிவிட்டு மெதுவாக ஒவ்வொரு முடியை எடுக்குங்க. ஃபுல்லாக எடுத்தால் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் பார்லரில் அப்படி தான் எடுத்தாகணும். ஏன்னா ஃபாஸ்ட்டு அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக நாங்கள் பண்ணிவிடுவோம். இப்போ உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதால நான் ஒன்றா ப்ளக் பண்ணுறேன். தட்ஸ் இட். ஓகேவா. அதுவும் இல்லாமல் இந்த இடம் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அதனால் பார்த்து கட் பண்ணுங்கள். ஏன்னா அங்கே நரம்பு இருக்கிற சைடு, அந்த சைடில் வந்து லைட்டாக ப்ளீடிங் ஆச்சுன்னா ஆஸ்ட்ரிஜன் போட்டு அதை நீங்கள் செக்யூர் பண்ணிடலாம். ஓகேவா. உங்களுக்கு ஆஸ்ட்ரிஜன் போட்டு கூட உங்களுக்கு பிளட் நிறைய வந்துருந்துச்சுன்னா ஐஸ் க்யூப் போட்டு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம்.
அதையும் மீறி உங்களுக்கு பிளட் ரொம்ப அதிகமாக வந்துச்சுன்னா உடனே நீங்கள் டாக்டர்கிட்ட போங்க. ஏன்னா இது ஐஸோட ப்ராப்ளம். எதுனா ஏன்னா அங்கே நரம்பு நிறைய இருக்கும். அந்த நரம்பு கொஞ்சம் கட்டாச்சுனாலே நம்மளுக்கு பார்வை கொஞ்சம் கம்மியாயிடும். ஸோ உடனே டாக்டர்கிட்ட போகணும். கஷ்டமாக இருக்குது, ஓட்டி ஓட்டி பார்க்காதீங்க. நான் சொல்கிறத கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சு பாருங்கள். எப்படி எடுக்கிறாங்க, எது எது வரையும் எடுக்கிறாங்கன்னு பாருங்கள். இந்த இடம்லாம் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். கொஞ்சம் நல்லா டைட்டாக பிடிச்சிக்க சொல்லுங்கள். அவங்க வலியில் கூட கத்தலாம், காலில் கூட அடிக்கலாம். நம்ம பண்ணுறதை பொறுத்து தான். ஏன்னா இந்த சைட்டுனாலே கண்டிப்பாக வலிக்கும் தான். அவங்க என்ன பூஜா விட்டுருன்னு சொல்கிறாங்க. அதனால் கொஞ்சம் மசாஜ் கொடுக்குறேன் அவங்களுக்கு நான் இப்போ. ஸோ அதே மாதிரி பீக் லைனில் பிடிக்க சொல்கிறேன், கீழே நல்லா டைட்டாக பிடிக்க சொல்கிறேன். கொஞ்சம் விட்டு விட்டு தானே பண்ணுறோம். எக்ஸ்ட்ராஸ் முடியலாம் பாருங்கள் எடுக்கிறேன். எட்ஜில் எடுத்தால் தான் நல்ல ஷார்ப்னஸ் கிடைக்கும். நல்லா பாருங்கள், ஒவ்வொரு முடியாக குட்டி குட்டியாக பேபி ஹேர்ஸ் இருந்தாலும் அழகாக தெரிஞ்சிடும். ஸோ எல்லா ஹேரையும் எடுத்தால் தான் நம்மளுக்கு ஈவனாகவும் இருக்கும், கண்ணும் பார்க்க அழகாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது நல்லா இவங்க வந்து எப்படி கேட்டிருக்காங்கன்னா ஒல்லியாக கேட்டிருக்காங்க, நல்லா தின்ன மெலிசாக கேட்டிருக்காங்க. ஹைப்ரோ எனக்கு மெலிசாக இருக்கணும், இன்னும் கூட கட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன்னும் என்ன பண்ணேன்னா முடிஞ்சிருச்சு, ஹைப்ரோ முடிஞ்சிருச்சு. இன்னும் மெலிசா நான் இப்போ இவங்களுக்கு கட் பண்ண போகிறேன். இன்னும் மெலிசா கட் பண்ணனாலாம் பொட்டு வைக்கிறீங்களா அந்த சைட்லேருந்து ஃப்ரண்ட்டில் இருந்து திரும்பியும் ஒரு லேயர் எடுக்க போகிறேன். ஒரு லேயர் ஓகேவா, ஒரு லேயரை எடுத்துட்டு கட் பண்ணுவேன். அந்த பீக் சைடு வரையும் கட் பண்ணால் போதும். ஏன்னா எட்ஜில் அவ்வளோ மெலிசா தான் இருக்குது. சேம் ப்ரொசீஜர் தான், ஒரே ஒரு லேயர். எட்ஜில் முடிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் கீழே அதே மாதிரி ஒரே ஒரு லேயர் எடுத்துட வேண்டியதுதான். கீழ்ப்பக்கம் வரன்னா உங்களோட கையை ஸ்லைண்டிங்காக கீழே மாதிரி பார்த்த மாதிரி வச்சு கட் பண்ணணும். கொஞ்சம் மேலே நீங்கள் எடுக்கக்கூடாது. நீங்கள் மேலே எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபோர்ஹெட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் ஹைப்ரோஸ் டவுனாக இருக்க மாதிரி தெரியும். எப்போவும் கொஞ்சம் தான் எடுக்கணும் ஓகேவா, கீழே தான் அதிகமாக எடுக்கணும். மேலே நான் அவ்வளோவா கட் பண்ணல, கொஞ்சம் மேலே இருக்க பேபி ஹேர்ஸ் மாதிரி இருக்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் கட் பண்ணுறேன். கீழே தான் நான் நிறைய கட் பண்ண போகிறேன். அப்போ தான் ஷேப் கிடைக்கும். ஏன்னா அவங்க மெலிசா கேட்டிருக்காங்க. இன்னும் குட்டி குட்டியான பேபி ஹேர்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் எடுக்கிறேன். உங்களுக்கே தெரியுது பாருங்கள், கொஞ்சம் அன்ஈவனாக இருக்குதுல்ல, அதெல்லாம் நான் கொஞ்சம் கட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு ஹைப்ரோ. பாருங்கள், இதுதான் ஃபைனல். அவங்க இந்த ஷேப் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணியாச்சு. குட்டி குட்டி பேபி ஹேர்ஸ் இருந்தால் அதை நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி அந்த கண்ணுக்கும் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ராஸ் இருந்தால் சிசரால் கட் பண்ணிடணும். எக்ஸ்ட்ரா ஹேர்ஸ் மாதிரி இல்லைன்னா நம்ம த்ரெட்டிங்கால் எக்ஸ்ட்ரா ஹேர்ஸை, அதாவது ரூட்டில் இருக்க ஹேர்ஸை கட் பண்ணிடணும். அப்போ நம்மளுக்கு ஈவனாக இருக்கும், கட் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ லெஃப்டில் முடிச்சாச்சு. இப்போ ரைட்டை பாருங்கள், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எவ்வளோ நிறைய இருக்குது. இப்படி தான் நம்ம ஈவனாக கட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இந்த டைமும் நான் பண்ண போகிறேன். அதே ப்ரொசீஜர் தான். இப்போ நான் லெஃப்ட்டில் முடிச்சிட்டேன்ல, ரைட்டில் நான் என்ன சொல்கிறேன், ரைட்னா ஃப்ரண்ட்டில் வந்து நான் கட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ரைட்டில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நான் இப்போ கட் பண்ண போகிறேன். ஃபுல் வீடியோலாம் போட போகிறது இல்லை. அதே மாதிரி தான், அதே ப்ரொசீஜர் தான் இந்த கண்ணிலையும். ஓகேவா, நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்களான்னு நீங்கள் லெஃப்ட் சைட் பார்த்துட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள். சேம் அதே ப்ரொசீஜர்ஸ் தான். இதே மாதிரி வீடியோஸ் நிறைய பாருங்கள். த்ரெட்டிங் வீடியோஸ் நீங்கள் எவ்வளோ பார்க்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் கற்றுக்கலாம். ஃபைனலாக த்ரெட்டிங் முடிஞ்சிருச்சு. ஆஃப்டர் பாருங்கள், ஆஸ்ட்ரிஜென்ட் அப்ளை பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு ஏன்னா இச்சிங்காக இருக்குன்னு சொன்னாங்க. நிறைய பேர் மாய்ஸ்சரைசருக்கும் அப்ளை பண்ணுவாங்க, அது கூட ஓகே, அப்ளை பண்ணலாம். ஸோ த்ரெட்டிங் வீடியோவை செகண்ட் வீடியோ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மக்களே. அடுத்த வீடியோ சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன்.